ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா திருப்போரூர் தான் போயிட்டுருக்கோம். திருப்போரூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனித போர் நடந்த இடம். முருகர் பார்த்தீங்க அப்படின்னா தாரகாசுரனை வதம் செய்த இடத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். திருப்போரூர் அப்படின்றது ஒரு பேர். இந்த இடத்துக்கு இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா யுத்தபுரி அப்படின்னு ஒரு பேரும் இருக்குது. இந்த கோவில் பார்த்திங்கன்னா 1000 வருஷம் முன்னாடி கட்டப்பட்ட கோவிலுங்க இது. கோவிலை உருவாக்கியவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீமத் சிதம்பர சுவாமிகள். இவர் ஒரு சித்தருங்க. ஒரு நாள் சித்தர் தியானத்தில் இருக்கும்போது அழகிய மயில் அவருக்கு தோன்றிச்சா. உடனே மதுரை மீனாட்சி அம்மனும் தோன்றினாங்களாம். மதுரைக்கு வடக்கேவும் காஞ்சிக்கு கிழக்கேவும் யுத்ரபுரி என்ற இடம் இருக்குது. குமர கடவுளுக்கு நீ ஒரு கோவில் கட்டி எழுப்பணும் அப்படின்ட்டு மீனாட்சி அம்மா உத்தரவு போட்டாங்களாம். அந்த உத்தரவின் பெயரில் பனைமரக்காட்டில் சுயம்பு உருவாக கந்தப்பெருமானை கண்டெடுத்து பிரதிஷ்டை செய்து இந்த கோவில் உருவாக்கப்பட்டதுங்க. இதுதாங்க சித்தர் கோவில். பார்த்தீங்கன்னா அவரோட பேர் எழுதியிருக்கு. உள்ளே போகிறேன் நான். நல்லா கடவுளை வேண்டிக்கோங்க. இந்த சித்தர் எப்போவுமே முருகரை பார்க்குறதுக்கு முன்னாடி சித்தரை பார்த்தோன்னா நமக்கு இன்னும் பலன் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ள சித்தரை ஃபோட்டோ எடுக்க முடியாது, அதனால் அதை நான் எடுக்கலை. நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா கோவில், அதாவது திருப்போரூர் கோவிலுக்கு பின்னாடியே இந்த சித்தர் கோவில் அமைஞ்சிருக்கு. நீங்கள் கண்டிப்பாக இந்த கோவிலை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் திருப்போரூர் முருகரை போய் பாருங்கள். ஸோ அவரோட ஃபோட்டோ போட்டிருக்கு பாருங்கள். நல்லா வேண்டிக்கோங்க சித்தரை. வீட்டில் இருந்தபடியே நீங்கள் நல்லா வேண்டிக்கோங்க. ஸோ கோவில் சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய லிங்கம், அந்த மாதிரி விநாயகர், இந்த மாதிரி எல்லாம் பிரதிஷ்டை பண்ணியிருந்தாங்க. ஸோ அதையும் நாங்கள் பார்த்தோம். இதுதான் கோவில். சின்ன கோவில் தான், ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில். ஓ முருகா முருகானிட்டு வேண்டிக்கிட்டே நான் போயிட்டுருக்கேன். வந்துருச்சுங்க திருப்போரூர். திருப்போரூரோட என்ட்ரன்ஸ் இது தான். உள்ளே நுழையிறோம் நம்ம திருப்போரூருக்கு. உள்ளே அரோஹரா, முருகனுக்கு அரோஹரா சொல்லிக்கிட்டே வாங்க என் கூடவே. அரோஹரா, கந்தா போற்றி, கடம்பா போற்றி. ஸோ உள்ளே போகும்போதே பார்த்திங்கன்னா தெப்பக்குளம் இருந்துச்சு. ஸோ அந்த குளத்தில் காலை நனைச்சிட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்ட்டு வந்தேன். ஏன்னா நம்ம உற்சவரை கொண்டு சாமியை இந்த தெப்பக்குளத்தில் தான் விடுவாங்க. ஸோ நம்ம கோவிலுக்கு வரும்போது எப்படி வரும் அப்படின்னு தெரியாது இல்லைங்களா. ஸோ புனித நீரை தலையில் தெளிச்சிக்கிட்டு காலும் வாஷ் பண்ணிக்கிட்டு கோவிலுக்குள்ளே என்டர் ஆகிறேன். ஸோ கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, கார்த்திகேயா போற்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரேன். நீங்களும் சொல்லிக்கிட்டே வாங்க. ஸோ போனீங்கன்னா உள்ளே என்ட்ரன்ஸ் வருது. ஸோ முருகரோட இது தெரியுது பாருங்கள். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சொல்லுவாங்க. அதனால் கோபுரத்தையும் நான் உங்களுக்கு வீடியோ பிடிச்சி போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த கோபுரத்தை பார்த்துக்கிட்டே உங்களுக்கு என்ன தேவையோ அதை வேண்டிக்கோங்க. ஸோ இங்கே விநாயகர் இருந்தார். ஸோ விநாயகர் முதல் கடவுள் விநாயகரையும் நம்ம வணங்குறோம். விநாயகா அப்படின்னு வேண்டிக்கிட்டு நீங்கள் என்ன வேண்டுதலோ அதை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய கடைங்க இருந்துச்சு. கடை வீதியெல்லாம் தாண்டி நம்ம போயிட்டே இருக்கோம். ஸோ அப்படியே பொறுமையாக முருகரை நினச்சிக்கிட்டே மனசில் பக்தியோடு நம்ம போய்கிட்டே இருக்கோம். ஸோ உள்ளே கொஞ்சம் தான் என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சுது. ஏன்னா அது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாஸ் நிறைய இருக்காங்க. ஸோ வெளியில் வரைக்கும் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கடை இருந்துச்சு. அதாவது தீபம், இத்தனை தீபம் ஏற்றலாம் அப்படின்ற மாதிரியான கடையெல்லாம் இருந்துச்சு. பின்னாடியே அந்த கடை பற்றின வீடியோவை நான் உங்களுக்கு சொல்லுறேன். ஸோ உள்ளே நம்ம போயிட்டுருக்கோம். கந்தா போற்றி, கடம்பா போற்றி, விநாயகர் இங்கேயும் இருக்கார். ஸோ விநாயகரை நமஸ்காரம் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு கொடிமரம் வரும். ஸோ அந்த கொடிமரத்தில் இருந்து நம்ம சாமியை பார்க்குறதுக்கு போக போகிறோம். வாங்க, கொடிமரத்தில் முருகரோட வேலும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கார்த்திகேயா போற்றி. ஸோ கொடிமரம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அங்கே நமஸ்காரம் பண்ணுறதுக்கு யார், அதாவது லேடிஸ் எங்கே பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் இருந்துச்சு. அதுவும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதாங்க அந்த தீபம். 5 தீபம், 8 தீபம், 9, 11, 13, 16 இந்த மாதிரி இருக்குது. இத்தனை தீபம் நீங்கள் ஏற்றுனீங்கன்னா என்னென்ன பலன் அங்கேயே போட்டிருக்கு அந்த போர்டில். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தீபம் வாங்கி நீங்கள் ஏற்றுனீங்கன்னா நீங்கள் நினச்சது எல்லாமே முருகர் உங்களுக்கு அருள் புரிவார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அங்கே. ஸோ கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேண்டுதல், அந்த போர்டை படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ என்ன வேண்டுதல் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தீபத்தையும் நீங்கள் ஏற்றுங்க.
கடவுள் கண்டிப்பாக வந்து கொடுப்பார். ஏன்னா கருணை கடவுள் சொல்லுவாங்க. முருகா அப்படின்னு சொன்னாலே நம்ம போதும், வேறு எதுவுமே தேவை கிடையாது. எல்லா அருளையும் நமக்கு அருள்வார். ஸோ தமிழ் முதல் கடவுளை முருகரை நினச்சிக்கிட்டே நம்ம வந்து கண்டிப்பாக அந்த தீபத்தை ஏற்றுங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஸோ உள்ளே போயாச்சு. உள்ளே என்னால் கம்ப்ளீட்டாக வீடியோ எடுக்க முடியல. ஸோ முருகரை பார்க்குறதுக்காக நான் போயிட்டேன். உங்களோட வேண்டுதலும் வந்து நிறைவேறணும் நான் வேண்டிக்கிறேன். ஸோ முருகர் உள்ளே போயாச்சு. இங்கேயும் வந்து ஒரு பிள்ளையார் இருந்தார். ஸோ இந்த பிள்ளையாரை பார்த்தாச்சு. ஸோ இப்போ நான் வந்து அடுத்தது முருகரை தான் பார்க்க போகிறேன். உள்ளே போய் முருகரை தரிசனம் பண்ணியாச்சு. உள்ளே உங்களுக்கு காமிக்க முடியாதுன்றதால முருகரை காமிக்கிறதுக்கு பதிலாக வேலை காமிச்சிருக்கேன். ஸோ வேலை பார்த்து நீங்கள் வேண்டிக்கோங்க. வேலை பார்த்து வேணாலே முருகரை பார்த்து வேண்டின மாதிரின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வேலை பார்த்து நீங்கள் வேண்டிக்கோங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சிவனோட ஸ்தலமும் இருந்துச்சு. ஸோ அதையும் பார்த்தாச்சு. ஸோ வேலை பார்த்துட்டு ஓம் முருகா 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 முருகான்னு வேண்டிக்கோங்க. கந்தா கடம்பா கதிர்வேலா கார்த்திகேயா அப்படின்ட்டு வேண்டிக்கோங்க. ஸோ நீங்கள் நினச்சது எல்லாம் நடக்கணும் அப்படின்ட்டு நானும் உங்களுக்காக வேண்டிக்கிறேன். ஸோ இதுதான் இந்த பதிவு. திருப்போரூர் போனாலே வந்து ரொம்ப விசேஷங்க ஆக்சுவலாக. ஸோ இங்கே தான் வந்து நமஸ்காரம் பண்ணுற இடம். இதில் பார்த்தீங்கன்னா லேடிஸ் எங்கே விழணும், ஜென்ட்ஸ் எங்கே விழணுன்ற மாதிரி இது போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நமஸ்காரம் பண்ணியாச்சு. முருகரை நல்லா வேண்டியாச்சு. ஸோ எல்லா வளமும் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்ட்டு நானும் வேண்டிக்கிறேன், உங்களுக்கும் கிடைக்கணும்னுட்டு. ஸோ அந்த சித்தரோட ஃபோட்டோவை பாருங்கள். ஸோ இதுதான் வந்து அங்கே கொடுத்தாங்க எனக்கு. ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்றதால நான் உங்களுக்கு இந்த புக்கை வந்து போட்டிருக்கேன். ஸோ எல்லா அருளும் உங்களுக்கு கிடைக்கட்டும். கண்டிப்பாக திருப்போரூர் போகிற முன்னாடி சித்தரையும் நீங்கள் வழிபடுங்க. இதே மாதிரி வேறு வீடியோவில் நான்